ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாரு. அவர்கிட்ட 10 காட்டு நாய்ங்க இருந்தது. தப்பு செஞ்ச வேலைக்காரர்கள அந்த நாய்களுக்கு இரையாக்குவது அவர் வழக்கம். ஒரு நாள் வேலைக்காரர்களில் ஒருத்தர் ஒரு தப்பான கருத்த சொல்லிட்டாரு. அந்த அரசருக்கு ரொம்ப கோவம் வந்து, இவன அந்த நாய்களுக்கு தூக்கி இரையா போடுங்கன்னு கட்டளையிட்டாரு. அந்த வேலைக்காரன் கெஞ்சினான், "நான் உங்களுக்கு 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேனே, இப்படி ஒரே ஒரு தவறுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை தரலாமா?" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் குடுங்க." அப்படின்னு கேட்டதுக்கு அரசனும் சம்மதிக்கிறாரு. அந்த 10 நாளில அந்த வேலைக்காரன் நாய்கள பார்த்துக்கிற காவல்காரர்கிட்ட போயி, அடுத்த 10 நாள் தான் அந்த நாய்களுக்கு சேவை செய்ய விரும்புறேன்னு சொன்னான். காவல்காரனும் குழப்பத்தோட ஒத்துக்கிட்டான். அந்த வேலைக்காரன் எல்லா நாய்களையும் குளிப்பாட்டுறதும், சாப்பிட வைக்கிறதும், சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தான். 10 நாள் முடிஞ்சு வேலைக்காரன நாய்களுக்கு திரும்பவும் இரையா கொடுக்க அரசர் மீண்டும் கட்டளை எடுத்தார். அவன தூக்கி போட்டபோது எல்லா நாய்களும் வந்து அவன பாசமா தழுவ ஆரம்பிச்சது. அத பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். "என் நாய்களுக்கு என்னதான் ஆச்சு?" அரசர் வியப்போடு கேட்க, "நான் ஒரு 10 நாள் மட்டும்தான் இந்த நாய்களுக்கு வேலை செஞ்சேன். அது என் சேவைய மறக்கல. நான் உங்களுக்கு 10 வருஷமா சேவை செஞ்சும் ஒரு சின்ன தப்புக்காக எல்லாத்தையும் மறந்து என்ன தண்டிக்க நேர்ந்தீங்கன்னு" சொன்னான் வேலைக்காரன். அரசர் தான் தவற உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க உத்தரவு கொடுத்தார். நம்மிலும் எத்தனையோ பேர் இப்படி இருக்கோம். ஒருவர் செஞ்ச ஒரு தவறுக்காக அவங்க செஞ்ச எல்லா நல்லதையும் மறந்துடுறோம். தப்பு செய்யறது மனித சுபாவம். அதை உணர்ந்து தப்ப மன்னிக்க பழகுவதும் மனித சுபாவம் தான்.